பல வருஷமா பட்டா கிடைக்காத மக்கள் வந்து எங்கள்கிட்ட பல குறைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு திட்ட பலன்களை வழங்காத வேளாண் துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும் அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டு மனை பட்டா கோரி விண்ணப்பித்த 44 நபர்களுக்கு வீட்டு மனை பட்டாக்களை வேளாண் துறை அமைச்சர் வினோத் வழங்கினார். அப்போது அண்டக்குடி, திருவைக்காவூர், தேவன்குடி போன்ற இடங்களில் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படவில்லை என்றும், விவசாயிகள் கேட்பதற்கு சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்குவதற்கான காலக்கெடு முடிவடைந்து விட்டதாக வேளாண் துறை அலுவலர்கள் தெரிவிப்பதாக அமைச்சர் வினோத்திடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தெற்கு வேளாண் துறை அமைச்சர், சிறப்பு குறுவை தொகுப்பு திட்டங்களை வழங்காத வேளாண் துறை அலுவலர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கிட்டத்தட்ட 20 வருஷத்துல இருந்து ஒரு 15 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் சொல்லிட்டு பல வருஷமா பட்டா கிடைக்காத மக்கள் வந்து எங்கள்கிட்ட பல குறைகள் சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்க அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தோம். நம்மளோட தமிழக முதல்வர் ஆட்சி வந்தோன்னே எல்லாருக்குமே வந்து உடனடியாக பட்டா நாங்கள் ரெடி பண்ணி தரோம்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து அலைய விடாம அவங்களுக்கு எல்லா சேவையும் அரசாங்க சேவை எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும் அந்த நோக்கத்துல முதற்கட்டமாக 44 குடும்பங்களுக்கு 20 லட்சம் மதிப்பீட்டில் வந்து அவங்களுக்கு பட்டா நிலம் வழங்கப்பட்டுள்ளது.